இந்த நாட்டுல எல்லா பேரும் சொந்த வீடு கட்டிட்டானுல. வீடு கட்டி வச்சிருக்கிறோம், வாடகைக்கு ஒரு பய வர மாட்டேங்கிறானுலே. இப்ப எப்படி வீடு தேட போறீங்க? கவலையே படாத, போட பாரு. எங்களுக்கு வாடகைக்கு வீடு தேவை. விருப்பமுள்ளவர் காரை நிறுத்தவும். நிறுத்துங்க நிறுத்துங்க. யாராவது நிறுத்துங்க நிறுத்துங்க. சட்டப்படி தப்பு. எது? நாங்க முறையான பாதையில போய்கிட்டு இருந்தோம், நீங்க மனதவர் இங்க வந்து விழுந்துட்டீர். கிபி 1943 காரைக்குடியில பிறந்தேன், கும்பகோணத்துல வளர்ந்தேன், மெட்ராஸ்ல படிச்சேன், திருச்சியில தொழில் தொடங்கினேன். கும்பகோணம் கொழுந்துவத்துல சரியில்லைங்கிறதுக்காக சம்பந்தத்தையே வேண்டான்னுட்டேன். ஃபுட்பால்ல விக்கெட் கீப்பரா இருந்து சேம் சைடு கோல் போட்டேன். பல்லாவரத்துல பல்லாங்குழி விளையாடினேன், பாண்டிச்சேரியில பாண்டி விளையாடினேன், தாம்பரத்துல தாயக்கட்ட விளையாடி 8 பேரை வெட்டினேன். மீறி போல உங்களையும் வெட்டுவேன். இதை விட நீங்க என்ன காரை ஏத்தியே கொன்றிருக்கலாம். சட்டப்படி தப்பு. எது? என்ன கொலை செய்ய சொல்லி தூண்டுறது. சித்தப்பா என்னம்மா? வாங்க. சரி ஐயா, கஷ்டத்திலயும் ஒரு சந்தோஷங்கிற மாதிரி நீங்க வீடு தேடி அலையறீங்க, அத நான் தீர்த்து வைக்கிறேன். வீட்டுக்குள்ள ஜந்துக்களாலும் ஜீவராசிகளாலும் இம்சை கிடையாது. அதாவது கொசு தொல்லை கிடையாது, மூட்டைப்பூச்சி கடிக்காது. இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான். மம்மி மம்மி, ஆப்பிளுக்கு முதல்ல என்ன வரும்? சனியனே, உங்க அப்பா தான் படிச்சு கிழிச்சிருக்காருல, அவர்கிட்ட போய் கேளு. அது இதான். கத்துறது எதிர் வீட்டுக்காரி, கேட்டுக்கிட்டு இருக்கிறது அவ பொண்ணு, ஆட்டிக்கிட்டு இருக்கிறது அவ புருஷன். டாடி டாடி, ஆப்பிளுக்கு முதல்ல என்ன வரும்? முதல்ல செடி வரும், அப்புறம் மரம் வரும், அதுக்கப்புறம் காய் வரும், கடைசியாதமா ஆப்பிள் வரும். பாத்தீங்களா? இப்படி ஏகப்பட்ட நகைச்சுவை காட்சிகள், சோக காட்சிகள், சண்டை காட்சிகள் எதிர் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கும். இங்க நீங்க குடி வந்துட்டீங்கன்னா சினிமா படமும் பார்க்க வேண்டாம், டிவியும் பார்க்க வேண்டாம். எவ்வளவு காசு மிச்சம். மிச்சத்துல வச்சுக்கலாமா? கிளாஸ் நான் கொண்டாடுறேன், சரக்கு நீங்க தான் கொண்டாடணும். அப்ப நான் அட்வான்ஸ்ல கழிச்சுக்குவேன். கழிச்சுக்கோ. காப்பாத்துங்கம்மா, அந்த ஆளு என்ன போட்டு அடிக்கலாமா? அமைதி அமைதி அமைதி. நிறுத்துங்கயா நிறுத்துங்கயா சண்டை. பொழுது விடிஞ்சா போதும், உடனே மல்லு கட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. இந்த வீட்டு பொம்பளை தானியா? நினைச்சேன் நினைச்சேன். என்ன சித்தப்பா பாத்துட்டு இருக்கீங்க? போய் விசாரிங்க. போங்க. தப்பு. எது? இந்த மாதிரி நடுத்தல வண்டி நிக்க வச்சுட்டு ஒரு ஆம்பளை போட்டு அடிக்கிற சட்டப்படி தப்புங்கிற பாத்துக்கிட்டு பெரிய சட்டமாவது விட்டமாவது. ஆமா. ஏயா, ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறியே, நீ மனுஷனா மிருகமா? யார் வந்தாளு? என் புருஷன் தாமா. புருஷன்? பொண்டாட்டி போட்டு இப்படி அடிக்கிறியா? பொண்டாட்டினா யாரு? உனக்கு பொங்கி போடுறவ, பிள்ளை குட்டி பெத்து கொடுக்கறவ. அப்படி அடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கரெக்ட், சட்டப்படி கரெக்ட். யோ கமல் கடையா, என்ன கேக்குறியாமா? நான் எதுக்கு அவளை அடிச்சேன்னு சொல்லி அந்த எழுத்து விட்டு பொம்பளை கேளுமா? யோ, பொம்பளை கெம்பளை சொன்ன பல்ல 32 எகிரிடும் எகிரி. பொம்பளையா பொம்பளை தலியா சொல்லியானா? நான் என்ன உன் வீட்டுல மாடு மேய்ச்சவளா, தேய்ச்சவளா, இல்ல 5-10க்கு கையேந்திரவளா? என் புருஷ வாட்ட சாட்டமா இருக்காருன்னு நினைச்சு இவ வளைச்சு போட பார்த்தா நாட்டு வேணா? ஏதோ இங்க இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது. நீ புதுசா வந்தவ தானே? நீ தப்பு. எது? முன்பின் தெரியாதவங்கள வா போன்னு கூப்பிடுறது சட்டப்படி தப்புங்கிற. நீ சுமாரியா? விஷயம் என்ன முதல்ல சொல்லுங்க. அம்மா, 1 கிலோ கத்திரிக்காய 1.25 ரூபான்னு அந்த வீட்டு கொடுத்தா, இந்த வீட்டு என்கிட்டே வந்து 1.25 ரூபாய் தான் சொன்னா. ஆனா என் புருஷன் வெளியே வந்த உடனே நினைச்சிட்டு, நீங்களா உங்களுக்காக 25 பைசா குறைச்சுக்கிறேன்னு சொன்னா. என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் 25 பைசா குறைச்சுக்க காரணம் என்ன? அதனாலதான் சந்தேகப்பட்டு என் வீட்டுக்காரருக்கு இவளுக்கு என்ன தொடர்புன்னு. அது என்ன தப்பா? நான் கேட்ட தப்பா சொல்லுங்க. சட்டப்படி தப்பு. எது? உன் புருஷனை 25 பைசால எடை போட்டது சட்டப்படி தப்புங்கிற. இந்த அம்மா இதை விட சீப்பா எல்லாம் எடை போட்டிருக்காங்க. சும்மா இருயா. சும்மா இறையா. முடிவு எடுத்தாத்தான் ஒரு விடிவு வரும். தெரியாத்தனமா பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. அவளுக்கு 2 பிள்ளைய பெத்தனா, அவங்களும் அதே மாதிரி இருக்கானுங்க. பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்கான். 1000 தான் சொல்லுங்க முதலாளி, நீங்க உங்க பொண்டாட்டியோட இருக்கிறதா நல்லது. மாப்பிள, நான் இப்படி இருந்தாத்தான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும். அப்பதான் அவ பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புவா. எப்படி நம்ம டெக்னிக்? சகிக்க முடியல. சகிக்க முடியாம தானே நான் இங்க வந்துட்டேன். இட்லி இலையில இருக்கும்போது அந்த நாயை பத்தி என் பேச்சு. அப்பா வச்சோன்னா உள்ள போயிடுச்சே. என்ன இட்லி என்ன இட்லி. ஏமாப்ல, என்ன முதலாளி? இந்த பதிவு பண்ற இடம் எங்க இருக்கு? எத? பத்திரம். பத்திரமா?
அது எதுக்கு? இந்த மல்லிகைப்பூ இட்லிக்கும் கொத்தமல்லி சட்னிக்கும் என் சொத்தை பூரா எழுதி வச்சலான் இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? என் பொண்டாட்டி பூலாந்தேவி இருக்காளே, அவ போட்ட எலும்புலையும் தோல்லையும் என் நாக்கு பூரா செத்து போச்சுமா. அப்ப முதலாளி நல்லா சாப்பிடுங்க. உசுறு வந்துருன்றீங்க, நீங்களும் சாப்பிடுங்க. தாத்தா ஆ, யாரு? ஆண்டி இதை விட ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஆ? சாரதா, உனக்கு ஸ்கூலுக்கு நேரமால? நீங்க சாப்பிட்டுருங்க, நான் அவளை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். வந்து சமைங்க, வந்து சமைங்க.